எனக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் மேலே நம்பிக்கை இருக்குது. நான் யூஸ்லாம் பண்ணுவேன். எப்படின்னா இப்போ காலைல வேலைக்கு போகும்போது டைம் ஆகிடும், அதனால் போகும்போது சிக்னல் ஓப்பனாக இருக்கணும் அப்படின்லாம் விஷுவலைஸ் பண்ணிட்டு போவோம். அதே மாதிரி நிறையா வாட்டி ஓப்பன் ஆகிருக்கு. இப்போது பார்க்கிங் ஏதோ மாலுக்கு போகும்போது எனக்கு ஃப்ரண்ட்லேயே பார்க்கிங் இருக்கணும் அப்படின்லாம் விஷுவலைஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு பெரியஸாக இது பண்ணும்போது எனக்கு இந்த வருஷத்துக்குள்ளே 1 மில்லியன் வரணும் ஃபாலோவர்ஸ், அந்த மாதிரி என் பேங்க் அக்கௌண்ட்டில் 10 lakhs வரணும் அப்படின்லாம் சொல்லும்போது வந்து அது அந்த அளவுக்கு நடக்க மாட்டேங்குது. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி ப்ராப்பராக மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? நீங்கள் இந்த கான்செப்டை வந்து உலகத்தில் இருக்கிற யாருக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். இருக்கிற உயிரினங்கள்லேயே மனசு அப்படிங்கிறது இருக்கிறது மனிதனுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குதுன்றப்ப நம்ம அதை வந்து ஒரு ஒரு ஃபோக்கஸ்க்கு கொண்டு வந்து நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம தீவிரமாக யோசிக்க ஆரம்பிக்க இந்த யூனிவர்ஸே நம்மளுக்கு அதை அமைச்சு கொடுக்குது. ஓகேவா? இப்போ ஒருத்தருக்கு நடக்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது அந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்களை தாண்டி அந்த கான்செப்டே போகாது. ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், மேனிஃபெஸ்டேஷனுங்கிற அந்த வார்த்தையை விட்டுடுங்க, அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா உலகம் பூராவும் எத்தனையோ ஜெனரேஷன்ஸாக இருக்குது. நீங்கள் ஹிட்லர்லேருந்து யாரை எடுத்து பார்த்தீங்கனாலும் அவங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறது. இன்றைக்கி ஏதோ ஒரு பர்சன் ஏதோ ஒரு இடத்துல கேமராவை கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்குறாங்க, அதனால தான் நம்ம இங்கே உட்காந்துட்ருக்கோம். ஏதோ ஒரு பர்சன் வந்து இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு ஃபெசிலிட்டி ஆசைப்பட்டுருக்குறாங்க, அதனால தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஏதோ ஒரு வகையில் இருக்குது, அதனால தான் அது வந்து இன்னை வரைக்கும் நிலச்சி இருக்குது, அதுவும் பார்டர்ஸ் கடந்து. அது ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் மன்னர்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் ஐன்ஸ்டைன் அவர்லாம் யூஸ் பண்ணார், இப்போ வந்து பப்ளிக் கிடச்சிருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. அது ஆக்சுவலாக அந்த அந்த சீக்ரெட் புக்கில் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக நம்மளுடைய கல்ச்சர் படியே வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு சின்சியராக நம்ம பண்ணுறதெல்லாம் என்ன, ப்ரேயர்ஸில் நம்ம சொல்கிறது என்ன, எல்லாம் நீ இது வந்து நல்லபடியாக பார்த்துக்கோ, எனக்கு இதெல்லாம் நல்லபடியாக கொடு, எனக்கு சகல சௌபாக்கியமும் கொடு அப்படின்லாம் தான் சொல்கிறது. எல்லா மந்திரம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா பாசிட்டிவான வேர்ட்ஸ் மட்டுமே இருக்கும். அதாவது அவனுக்கு அது கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வராது. எல்லாரும் எல்லாத்துலேயும் இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் தைரியமாக இருக்கணும், அந்த ஒரு பாசிட்டிவ் டேர்ம்ஸ் தானே. ஸோ அப்படி பார்த்தா சீக்ரெட் எல்லாம் லேட்டு, நம்ம தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதான் அது பார்க்கும்போது எனக்கு தோணும், இப்போது தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ்லாம் வந்து கடவுள் மறுப்பு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுவும் நான் தெரிஞ்சவங்களாம் சொல்லுவோம், கடவுள் சாமி கும்பிட்றது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்னா. அது ஒரு விஷுவலைசேஷன் தானே. நம்ம தெரிஞ்சவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க, தெரியாதவங்க சாமி மூலயமா கும்பிட்றாங்க, அது நல்ல விஷயம் அப்படிலாம் சொல்லுவேன். எப்படி மேம் ப்ராப்பராக விஷுவலைஸ் பண்ணுறது? விஷுவலைஸ் பண்ணுறதுக்குன்னு பெரிய டெக்னிக்கெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே தான், இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போகிறீங்க, உங்களுக்கு சிக்னல் எதுவும் வந்து மாட்டக்கூடாது, நீங்கள் பாட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே கரெக்டாக ரீச் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து கிளம்பும் போதே வண்டியில் எனக்கு ஃபுல் பெட்ரோல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்டேஷன் ஆகிடும். அதாவது நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகேவா? இதில் நெகட்டிவாக நீங்கள் ஒரு வார்த்தை சேர்க்கக்கூடாது. அதாவது டேங்க்கு ஃபுல்லாக இருக்குது, சரி அப்போ டயர் எப்படி ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கனாக்கா அடுத்த செகண்டே அது வந்து டைரெக்ஷன் மாறிடுது. ஸோ உங்களோட எண்ணங்களை உங்கள் வண்டி மாதிரி யோசிங்க. உங்களோட எண்ணங்கள் இப்போ இங்கேருந்து நான் வந்து ஃபீனிக்ஸ் மால் போகணும் அப்படின்னு நினைக்கிறேனாக்கா எனக்கு வண்டியில் போதுமான அளவு பெட்ரோல் காற்று இருக்குது, இங்கேருந்து நான் போக 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 எனக்கு எல்லா சிக்னலும் கிளியர் ஆகிடும், நான் போகும்போது டிராஃபிக் இல்லாமல் அப்படியே அழகாக ஸ்மூத்தாக போய் நாங்கள் ரீச் ஆகிடுவேன் அப்படின்னு நான் யோசிக்கணும். ஓகே, இந்த விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக யோசிக்க வேண்டியது அப்படின்றது வார்த்தைங்க. ஓகேவா? நான் வந்து நடுவில் ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரில, டிராஃபிக் இல்லாமல் அப்படின்னு. யூனிவர்ஸ்க்கு இந்த நெகட்டிவ் டேர்ம்ஸ்லாம் புரியாது, இல்லாமன்றதுனால ஓ டிராஃபிக்கோட வேணுமா அப்படின்றோம். ஸோ அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் டிராஃபிக் இல்லாமன்னு ஒரு வார்த்தை தப்பாக விட்டுட்டேன். ஸோ யூனிவர்ஸ் அது அப்படியே தான் கேட்டுக்கும், நம்ம என்ன சொன்னோமோ அது அப்படியே கேட்டுக்கும், டிராஃபிக்கோட உனக்கு வந்து போய் சேரணும் அப்படின்னு. அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஒரு வார்த்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணுவோம். இதுக்கு தான் வந்து நாங்கள் ஜேர்னலிங் அப்படிங்கிறத சொல்லுவோம். நீங்கள் என்ன வேணுங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக எழுதுங்க. அதில் நெகட்டிவ் டேர்ம்ஸாக எதுவுமே இருக்கக்கூடாது, 100% பாசிட்டிவாக மட்டுமே இருக்கணும். அப்படி 100% பாசிட்டிவாக நம்ம வந்து யோசிக்க முடியாது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை மிஸ்பெல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உட்காந்து எழுதும் போது நம்மளுக்கு அதோடைய கிளாரிட்டி புரியும். நீங்கள் அது ரிலேட்டட் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம், ஜஸ்ட் நீங்கள் அதை உட்காந்து தெளிவாக எழுதுங்க. அது உங்களுடைய லாங் டேர்ம் கோலாக வைங்க, அதுவும் நல்ல கோலாக வைங்க. ஓகே, ஸோ இப்போ அது நீங்கள் நல்ல கோலாக வைக்கும் போது உங்களையும் அறியாமல் அது உங்களுக்கு எழுதும் போதே மேனிஃபெஸ்ட் ஆகிடும். தட்ஸ் மோர் தேன் எனஃப். சரி ஓகே, நான் எழுதிட்டேன், அது எனக்கு இன்னும் நடக்கலையே,
நான் இது எவ்வளோ எழுதியிருக்கேன், எவ்வளோ 1000 தடவை எழுதிட்டேன், எனக்கு இன்னும் நடக்கலையே அப்படின்னா என்ன பிரச்சனை? நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கல. இது வந்து ஒரு ஹோட்டல் கான்செப்டோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எப்போ நீங்கள் ஹோட்டலில் போய் உட்காந்து என்ன வேணும்னு கேட்டால் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? நீங்கள் என்ன வேணுங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு இவன் எடுத்துகிட்டு வந்து தரமாட்டான்ப்பா, நீங்கள் போய் வேறு டேபிளில் உட்காந்துட்டிங்கன்னா உங்கள் டேபிளுக்கு வர வேண்டிய சர்வர் ஓகே அவர் இல்லை போல இருக்குன்னு போயிடுவார். ஸோ த சேம் கான்செப்ட் அப்ளைஸ் ஹியர். நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்கனாக்கா அது வரும்ன்றதை நம்பி அங்கேயே வெயிட் பண்ணணும். பிகாஸ் யூனிவர்ஸ் நோஸ் த பர்ஃபெக்ட் டைமிங். யூனிவர்ஸோட நீங்கள் அந்த அந்த டைமிங்கோட நீங்கள் அட்டாச் ஆகிட்டீங்க, அலைன் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சொல்லவே வேண்டாம், அது கரெக்டான டைமிங்கில் நடக்கும்.